கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 18 வரை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆமேன். 14ஆம் 15ஆம் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமேன். இங்கிலீஷ் பைபிள்ல lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believe in him should not perish but have eternal life. Amen. கன்னட பைபிள்ல பதினாலு விட்டுட்டியாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் பழைய ஏற்பாட்டின் சம்பவமும் புதிய ஏற்பாட்டின் அதை நிறைவேறுதலும் என்கின்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த தொடர்ச்சியில இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து கடந்து செல்லலாம். இது நிக்கதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு வேத ஆசிரியன், போதகன் நிக்கதேமு. இவன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு போகிறான். இவன் பரிசேயன், யூதருக்குள்ள அதிகாரி. ராத்திரியில ரகசியமா இயேசுவினிடத்துல போய், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தேவன் தன்னுடனே இல்லாவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது, செய்ய மாட்டான் என்றான். இயேசுநாதர் அவனை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். இந்த வார்த்தை அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் பரிசேயன், வேதத்தை கற்றறிந்தவன், வேத போதகன். பின்னால் இயேசுநாதரே இது சொல்றார், இஸ்ரவேலிலே நீ போதகனாயிருந்தும் இதை நீ இன்னும் அறியவில்லையா என்று சொல்லுகிறார். இப்போ மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன என்று இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகிறார். இப்போ நாம் எல்லாரும் கூட இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன் வாயினாலே அதை அறிக்கை செய்து தண்ணீரினாலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்களோ
அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த நிக்கதேமு சொல்லும் பொழுது அவனுக்கு தெரிந்த மறுபடியும் பிறக்கிறது என்னன்னாக்கா, அவங்க யூதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஞான ஸ்நானம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு முழுக்கு, 13 வயசு தாண்டும் போது பார் மித்வா, 12ல இருந்து 13 வயசு தாண்டும் பொழுது, பிள்ளை பருவத்தை தாண்டும் பொழுது அப்போ ஒரு முழுக்கு, திருமணம் ஆகும் பொழுது அப்போ ஒரு முழுக்கு, 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பயிற்சி எல்லாம் முடித்த பிறகு ரபியா மாறும் பொழுது அப்போ ஒரு முழுக்கு, தலைமை ரபியா மாறுறப்போ 50 வயசுல அப்போ ஒரு முழுக்கு என்று சொல்லி இவங்க வழக்கமா தங்கள் வாழ்க்கையிலே நிறைய ஞான ஸ்நானத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ இயேசுநாதர் புதுசா சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான். நான் எப்படி திரும்ப மறுபடியும் பிறக்க முடியும்? மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ள போய் நான் பிறக்க முடியுமா என்கின்ற இவனுடைய கேள்விக்கு இயேசுநாதர் சொன்னாரு 11ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுநாதர் சொல்றாரு, நாங்கள் அறிந்ததை கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், பரிசேயராகிய நீங்களோ எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனே ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்துக்கு வந்து, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால, நல்லா கேளுங்க, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று. நோவா பேழை கட்டி தன் குடும்பத்தை ரட்சித்தார். அந்த வம்சத்திலே ஆபிரகாம் பிறந்தார், ஈசாக்கு பிறந்தார், யாக்கோபு பிறந்தார், யோசேப்பு பிறந்தார், மோசே பிறந்தார், தாவீது பிறந்தார், சாலமோன் பிறந்தார், எலியா, எலிசா, தானியேல், மிக பெரிய தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிறந்தாங்க, எல்லாரும் மரிச்சாங்க. இப்ப இயேசுநாதர் என்ன சொல்றாரு, இவங்க கதெல்லாம் முடிஞ்ச பிறகு பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன், சத்தமா, மோசேவே இன்னும் பரலோகத்துக்கு போல, எலியா போல, சாலமோன் போல, தாவீது போல யாரும் போல. எனக்கு மட்டும்தான் அலோடு, நான் மட்டும்தான் பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் எப்படி இருக்கிறேன், போக்குவரத்துமாய் இருக்கிறேன். புரியுதா? அப்போ எல்லாம் எங்க இருக்கிறாங்க? டிவியில சிலர் எல்லாம் உட்காந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்துன்றாங்களே. இயேசுநாதர் கூட ஒரு கள்ளனை, ஒரு திருடனை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலும்னு கேட்டான். அதுக்கு இயேசுநாதருடைய பதில், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் எங்க இருக்கிறாங்க? பரதேசி. ஆனா இங்க வேண்டும் என்றே இயேசுநாதர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன? பரலோகம். மனுஷகுமாரன் ஒருத்தருக்கு தான் பரலோகத்துக்கு போகிற வருகிற அனுமதி உண்டு, வேற ஒருவனும் ஏறினதில்லை. ஆனா இந்த மனுஷகுமாரன் மூலமாய் பரலோகத்துக்கு போக முடியும். போயிட்டாங்கன்னு சொல்லல, ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல. எப்படி? 14ஆம் வசனத்துல, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்துல
உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்படுறது அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம் ப்ரமோஷன். உயர்வுன்னு என்ன சொல்லுங்க? உயர்த்தப்படுறதுன்னா என்ன? தூக்கப்படுறது, மேல் நோக்கி உயர்த்தப்பட்டுட்டாரு. ஆனா எப்படி உயர்த்தப்பட்டார்? அவர் உயர்த்தப்பட்ட விதம் என்ன? எதுக்காக உயர்த்தப்பட்டார்? அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி மோசேயினாலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் சொல்லுங்க உயர்த்தப்பட வேண்டும். என்னாகமம் 21 அதிகாரம் 9 வாசிக்கலாம். நம்பர்ஸ் 21:9. என்னாகமம் 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த கடிக்கப்பட்டவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். எது அற்பமான உணவா? சொல்லுங்க சத்தமா. அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, மண்ணா எப்படிக்குதான்? அவங்க மட்டுமா அப்படி சொன்னாங்க? அவங்க மட்டுமா அப்படி சொன்னாங்க? நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அழுத்தம் வந்து என்னத்த கோயில், என்னத்த கடவுள், அவரை தேடி அவருக்கு என்ன பண்ணிட்டாரு எனக்கு அங்க லாய்ப்பிலே சொல்லி விடுகிறோம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கல? ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கல? சொல்லுங்க, அம்மாவா இல்லையா? நாம் நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய இரக்கங்களுக்கு காலை தோறும். இந்த காலை வெளியில நம்ம மூச்சு எடுக்கிறோமே, அது அவருடைய கிருபை. இப்ப நம்ம மூச்சு எடுக்கிறது ஆண்டவருடைய கிருபை. இப்ப நாம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. கடந்த ஒரு மாசத்துல சாப்பாடு இல்லைன்னு என்னைக்காவது பட்டினியா நீ படுத்தியா? ஜீர்ணம் ஆகல, மத்தியானம் சாப்பிட்டதுன்னு ராத்திரி பட்டினியா பத்திருப்ப. ரைட்டா? சாப்பாடு இல்லைன்னு யாராவது ஒருத்தர் பட்டினியா படுத்தீங்களா? சொல்லுங்க, யாருன்னாக்குறீங்களா? அப்படி இல்லை. குளிருக்கு போத்திக்கொள்ள எனக்கு ஒரு போர்வை இல்லை அப்படின்னு கடந்த ஒரு மாசத்துல யாராவது குளிர்ல வாடுனீங்களா? யாராவது ஒருத்தர்? எனக்கு படுக்க இடம் இல்லை யாராவது இருக்கீங்களா? இல்லை. யாருன்னா இருக்கீங்களா? இல்லை. ஆண்டவர் நம்மை அற்புதமா நடத்திட்டு வந்தார், நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். நமக்கு கண்ணுக்கு தெரியற ஆசீர்வாதங்கள் தான் பெருசா தெரியுது. எப்படி? அது கண்ணுக்கு தெரியற ஆசீர்வாதம். உதாரணத்துக்கு ஆண்டவர் திடீர்னு தோன்றி எல்லாருக்கிட்டையும் 100 கிராம் கோல்டு பிஸ்கெட் குத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப நல்லவர். கோல்டு பிஸ்கெட்டை குத்துட்டு 2 கிட்னியை உருவிட்டாருன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? தங்கம் வேணுமா? நல்லா செயல்படுற 2 கிட்னி வேணுமா? எனக்கு தங்கமே வேணுன்றோம் கை தூக்குங்கோ சொல்லுவீங்க அருணாச்சலர். கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற கண்ணுக்கு தெரியற ஆசீர்வாதம்
இந்த வெள்ளி, இந்த பொண்ணு, வீடு, வாசல், வண்டி, காரு, பங்களா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற ஆசீர்வாதம். கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம் நம்ம மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணீர், நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், 2 கிட்னியும் வேலை செய்யல, டயாலிசிஸ்க்கு போயிட்டாங்க. அப்ப யாருன்னா கிட்னி தானமா கொடுத்தா நல்லா இருக்கும். 50 லட்சம் இல்ல 1 கோடி ரூபாய் வரல கூட செலவு பண்ண ஆயத்தம். நிறைய பேர் கியூல இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், டோனர்ஸ் மனமும் வந்து கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கிட்னியினுடைய மதிப்பு அவ்வளோ. இன்னைக்கு ஒரு கிட்னியினுடைய மதிப்பு அவ்வளோ. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவா நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, எவ்வளவா நம்மளை காப்பாத்தின்னு வர்றாரு. சரீரத்துல பலவீனமே இல்லைன்னு நான் சொல்லல, வலி வேதனையே இல்லைன்னு நான் சொல்லல, அது இருக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்ணல, இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியில ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக அற்புதமாய் நடத்தி வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தான் நம்ம கூட நிறைய நேரத்துல நன்றி கெட்டவர்களை போல பேசிடுறோம். இவங்க மன்னாவை என்னன்னு சொன்னாங்க சொல்லுங்க? இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது. நம்ப மாட்டேன்றீங்களா? 5ஆம் வசனம் படிக்கலாம். 21:5, என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்துல சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மன வெறுப்பாய் இருக்கிறது. எது வெறுப்பாக்குதான்? மன்னா வெறுப்பாக்குதான். அப்பம் இல்லை, தண்ணி இல்லை, கறி இல்லை, வெறும் மன்னாவை எப்படி சாப்பிடுறது? மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு வந்துச்சு கோபம். என்ன பண்ணாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அமைச்சு விட்டார். நன்றி கெட்டா பேசுறீங்க, நன்றி இல்லாமலா பேசுறீங்க. நான் கொடுக்குற இந்த சாப்பாடை சாப்பிட்டா சுகர் இல்லை, பிபி இல்லை, தைராய்டு இல்லை, இடுப்பு நோவு இல்லை, கழுத்து நோவு இல்லை, தலை நோவு இல்லை, கால் நோவு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை நான் கொடுத்தா அதை என்னன்னு சொல்றீங்க? அற்பமான உணவு என்று எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது நான் சொல்றீங்க. எகிப்துல இடம் இல்லைன்னா எங்களை எங்க கொண்டு வந்த, வனாந்திரத்துல சாகும்படியா கொண்டு வந்த. அவங்க வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன அமைச்சிட்டாரு? கொள்ளிவாய் சர்பத்தை அமைச்சிட்டாரு. இந்த சர்பம் போய் அநேகரை கடித்து மாண்டு போனார்கள். ஜனங்க மோசே கிட்ட வந்து அறிக்கை செய்யறாங்க. 7ஆம் வசனத்துல, ஜனங்கள் மோசேயினிடத்துல போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்ப பண்ண வேண்டும் என்றார். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த கொள்ளிவாய் சர்பத்து மாதிரியே ஒன்றை, அந்த பாம்பு மாதிரியே ஒரு உருவத்தை வெண்கத்தால செஞ்சு மரத்துல தூக்குனார். தூக்கிட்டு பாம்பு கடிச்சவன் எவெல்லாம் அதை பார்த்தானோ அவன் பிழைத்து கொள்வான். இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. எப்படி? அது பாம்பு கடிச்சிச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம பார்த்து நின்று அந்த விஷம் ரத்தத்தோட கலக்காதபடி விஷம் முறிவு குத்து காப்பாற்றணும். பாம்பு கச்சும் அதே பாம்பை பார்த்தா நல்லாயிடுமா? அதே பாம்பை பார்த்தா நல்லாயிடுமா? இது ரொம்ப புத்திசாலிகளுடைய கேள்வி. பார்க்காத
செத்துப்போ, பார்த்து போய்ச்சுக்கோ. ரட்சிப்பு எவ்வளவு சிம்பிள். ஆண்டவருடைய ரட்சிப்பு ரொம்ப சிம்பிள். விசுவாசித்து போய்ச்சுக்கோ, எதிர்த்து மாண்டு போ. ரொம்ப லாஜிக் சிம்பிளா வச்சுட்டார். விசுவாசிச்சு பழிச்சுக்கோ. நான் உனக்கு சுகம் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்பி சுகத்தை பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு போ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. இது எங்க அப்படின்னா போ. எதுவும் யாருக்கிட்ட யார் மேல என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. எப்படி ஒரு பாம்பு உருவத்தை பார்த்தா எப்படி சுகம் பெறும்? பெற்றாங்க. பார்த்தவங்க, நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். எப்படி நல்லா கேட்காத, ஏன்னா அதை சொன்னவர் அப்படிப்பட்டவர். அந்த வெண்கலத்தை உயர்த்த சொன்னவர் அப்படிப்பட்டவர். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். இதை எத்தனை வந்து ஏசுநாதர் நிக்கதேமு கிட்ட சொல்றார். என்னன்னு, மோசேயினால வனாந்தரத்துல சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல இப்போ சொல்லுங்க, மனுஷகுமாரன் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கும்படியாக அதே வண்ணமாய் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அவர் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறானோ அவனெல்லாம் பிழைத்துக் கொள்வான். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ அத்தனை பேரும் பிழைத்துக் கொள்வான். இதுதான் செய்தி. இத சொன்ன இயேசுநாதர் இந்த நிக்கதேமை பார்த்து 16ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை, அதாவது கிரியையினால நீதிமானாக்கப்பட முடியும். நற்கிரியை செய்து நீதிமானாக்கப்படலாம் முடியும். ஆனா நற்கிரியை செய்கிற சுவாபம் மனுஷனுக்குள் இல்லை. நற்கிரியை செஞ்சா நீ ரட்சிக்கப்படுவாய், ஆனா உன்னால நற்கிரியை செய்ய முடியாது. எப்படி நற்கிரியை செய்ய முடியாது? நீங்க எல்லாரும் 1ஆம் தேதி ஆனதும் 10 மூட்டை அரிசி வாங்கி 10 குடும்பத்துக்கு கொடுக்கணும். எத்தனை பேரால முடியும்? முடியாது இல்ல? நம்மளால முடியாது தானே? முடியுமா முடியாதா சொல்லுங்க? முடியாது. ஆனா நற்கிரியை செய்த ஒருவரை விசுவாசித்தால் அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அத நீ பாவம் செஞ்சிட்ட, தேவனுக்கு விரோதமா பேசிட்ட, மோசேக்கு விரோதமா பேசிட்ட, பாம்பு கட்சி சாவணும் நீ. ஆனா நீ பிழைத்து இருக்க. என்னத்தை உயர்த்திட்டாரு? வெண்கல சர்பத்தை உயர்த்திட்டாரு. நீ பண்ண வேண்டியது பேச்சு இல்லை, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியது இல்லை. அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் நாம பாவம் செஞ்சிட்டோம், துரோகம் செஞ்சிட்டோம், அக்கிரமம் செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம். ரிப்பேர் பண்ண முடியாது. திரும்பி அதை ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு வழி, இந்த பாவத்தை மன்னிக்கிற, இந்த அக்கிரமத்தை மன்னிக்கிற, இந்த மீறுதல்களை மன்னிக்கிற, சிலுவையிலே அதுக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இவர் சிலுவையிலே மரிக்கிறதற்கு முன்னாலேயே, இயேசுநாதர் சிலுவையிலே செத்துட்ட பிறகு சொல்லிந்தா பரவாயில்ல, முன்னாலேயே நிக்கதேமுக்கு இயேசுநாதர் சொல்லுகிறார், மோசேயினாலே அந்த வெண்கல சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி என்ன பண்ணணும்? உயர்த்தப்பட வேண்டும். சரி, கொள்ளிவாய் சர்ப்பம் எதுக்கு வந்துச்சு? தேவனை மோசேய இவங்க நிந்தித்ததினால் என்ன வந்துச்சு? கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துச்சு.
இப்போ 17ஆம் வசனத்துல நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? கொள்ளிவாய் சர்பம் ஆக்கினை தீர்க்க வந்துச்சு. ஆனா நான் எதுக்காக வந்தேன்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். ஆக்சுவலா நீ கட்சி சாவணும். பாம்பு நீ செஞ்ச செயலுக்கு பாம்பு உன்னை கட்சி சாவணும். எனக்கு விரோதமா பேசுன, எனக்கு அவிரோதமா பேசுன, வருது பாரு பாம்புன்னு சொல்லணும், அம்பி வைக்கணும், உன்னை டக்குன்னு கஃபின் பாக்ஸ்ல கடத்தணும், உன்னை கொண்டு போய் 7 ஆணி அடிக்கணும். ஆனா நான் அதுக்கு வரல. ஏசுநாதர் சொல்றார், நான் அதுக்கு வரல. ஆக்கினை தீர்க்க நான் வரல. நீ செஞ்சது பாவம் தான், நீ செஞ்சது துரோகம் தான், நீ செஞ்சது அக்கிரமம் தான். உன்னை பழி வாங்கறதுக்கு நான் வரல. உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள நடத்துறதுக்கு நான் வரல. மாறாக உன்னை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம், முடிச்சிடுறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசி ஆதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளாதவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நல்லா கவனிங்க. இப்போ சிம்பிள் ஃபெய்த், மிக சாதாரணமான விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ மாம்சத்தின்படி நடவாமல் அதெல்லாம் கூட கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டூ மச் டெக்னிக்கல் ஆயிடுச்சு, நம்மளால செய்ய முடியாதாயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் பண்ணி சொல்லிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக. இந்த விசுவாசம் எதையெல்லாம் தள்ளி போடுது பத்தியா? நற்கிரியை செய்யணும், செய்ய வேண்டியதில்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும், அது உன்னால முடியாது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்பத்தை போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டார் அல்லவா, அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே வருகிறவரை விசுவாசிக்க வேண்டும். இதை சொல்லிட்டு தான் முன்னாலே என்ன, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் ஆமா கொள்ளிவாய் சர்பத்தினாலே கடிக்கப்பட்டு மரணத்திற்கு ஏதுவானவன் நான், தண்டனைக்கு ஏதுவானவன் நான், தண்டனை பெற வேண்டியவன் நான். என் பாவம், என் அக்கிரமம், என் துரோகம், என் மீறுதல் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதாவது மேற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை என்ன பண்ணாரு, விலக்கி வச்சாரு. எப்படி விலக்கி வச்சாரு? தம்முடைய மரணத்தினாலே. சும்மா இல்ல, தம்முடைய மரணத்தினாலே. தாம் அவர் நம்முடைய ஸ்தானத்தில் சிலுவையிலே மரித்து மரத்திலே உயர்த்தப்பட்டபடினாலே அவரை நோக்கி பார்த்தால் நாமும் பிழைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. முடிக்கிறேன். மோசேயினால கொள்ளிவாய் சர்பம் ஏன் உயர்த்தப்பட்டுச்சு? யாரையெல்லாம் பாம்பு கடிச்சிச்சோ அவங்க எல்லாரையும் பிழைக்கும்படி. இப்போ இயேசுநாதர் ஏன் உயர்த்தப்பட்டாரு? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறானோ அத்தனை பேரும் நித்திய ஜீவனை அடையும்படி. ஆண்டவர் கஷ்டமான ஒண்ணு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செஞ்சிருப்போம். கஷ்டமான ஒண்ணு சொன்னாரு, செஞ்சிருவோம். ஈஸியான ஒண்ணு செஞ்சாரு, சொன்னாரு பாரு, அவள் தானா இத எப்படி மன்னாவை அற்பமான உணவுன்னு சொல்லிட்டோமோ அப்படித்தான் ரட்சிப்பு கூட என்னன்னு சொல்லிட்டோம். சொல்லுங்க,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறாருன்னா ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. இது அப்படி கொஞ்சம் அப்படி விஷம் மாதிரி ஏறுது இல்ல, நல்லா 4 நாள் 5 நாள் அப்படியா சொல்லு என்ன எவ்வளோ என்னை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்லை, அப்படியே பரிதாபமா பாக்குறீங்களே என்ன. நான் என்ன கிரீக்லயும் ஹீப்ரூலயா பேசினுக்கிறேன், தமிழ்ல தானே பேசினுக்கிறேன். இன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசலாம்னு நினைச்சேன், ரொம்ப விலகிட்டு இருந்திருக்கோம். நல்லா கவனிங்க, நாம் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானவர்கள். ஆண்டவர் தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு ஏதுவான நம்ம காப்பாத்தினார். நம்ம செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ள வேண்டும். ஜஸ்ட் ஏசுநாதரை நோக்கி பாருங்க. உன் பிரச்சனை எதனா இருக்கட்டும், பெருசு சின்னதுன்ற வித்தியாசம் இல்லை, சூழ்நிலை எதனா இருக்கட்டும், அவரை நோக்கி பார்த்தவர்கள் சொல்லுங்க, வியாதி இருக்கட்டும், வறுமை இருக்கட்டும், கடன் பிரச்சனை இருக்கட்டும், கண்ணீர், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எதனா இருக்கட்டும், இந்த கால வேளையில ஒரே ஒரு செய்தி, இயேசுவை நோக்கி பார்த்தால் நீ பிழைத்துக் கொள்வாய். பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சுன்னு சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பார்த்தால் நீ பிழைத்துக் கொள்வாய். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கள் படிட்டு, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானியம் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. இந்த பாடலை